அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். 20-30 வீதத்தால் மின்சார கட்டணம் அதிகரிக்கும் வாய்ப்பு. தரமற்ற நிலக்கரி கொள்வனம் மூலம் பிணைவரி மோசடியை விடவும் பாரிய ஊழல். கிவில்போயா நீர்த்தேக்க திட்டத்தின் மூலம் 2203 சிங்கள குடும்பங்களுக்கு தமிழர் நிலங்கள் வழங்கப்படும். என்னை கைது செய்ய திட்டமா? சிஐடியின் அழைப்பு தொடர்பில் நாமல். 2027 கல்வி மறுசீரமைப்பு வந்தாலும் 2026 6ஆம் தரத்தில் கற்கும் மாணவர்களையும் இணைப்போம். இலங்கைக்குள் தற்போது நீபா வைரஸ் நோய் பரவும் ஆபத்தில்லை. இனி விரிவான செய்திகள். சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 20-30 வீதத்தால் மின்சார கட்டணம் அதிகரிக்கும் வாய்ப்பு. தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் மின்சார சபைக்கு ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடுகட்ட எதிர்காலத்தில் மின்சார கட்டணம் 20 முதல் 30% அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முக்கியஸ்தரான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய துமிந்த திசாநாயக்க, ஜேவிபி தனது பெயரை திசை காட்டி என மாற்றிக்கொண்டு மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை பெற்றுள்ளதை தவிர இதுவரை புதிய அபிவிருத்தி திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை என தெரிவித்தார். தரமற்ற நிலக்கரி கொள்வனவு மூலம் பிணைவரி மோசடியை விடவும் பாரிய ஊழல். மார்ச் மாதத்துக்கு பின்னர் மீண்டும் மின்தடை ஏற்படும் அபாயம். மரிக்கார் எம்பி குற்றச்சாட்டு. மத்திய வங்கியின் பிணைவரி மோசடியை விடவும் பாரிய ஊழல் ஒன்று தற்போதைய தரமற்ற நிலக்கரி கொள்வனவு கேள்விப்பத்திரம் மூலம் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சியின் தலைமையகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கிவில்போயா நீர்த்தேக்க திட்டத்தின் மூலம் 3203 சிங்கள குடும்பங்களுக்கு தமிழர் நிலங்கள் வழங்கப்படும். தமிழர் மரபுரிமை பேரவை இணைத் தலைவர் அருள் தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் கண்டனம். கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் தொடர்ச்சியே கிவில்போயா நீர்த்தேக்க திட்டம் என தமிழர் மரபுரிமை பேரவை இணைத் தலைவர் அருள் தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் கண்டனம் வெளியிட்டார். தமிழர் மரபுரிமை பேரவை வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மகாவலி அதிகார சபையில் வெளியிடப்பட்டிருக்கின்ற திட்ட அறிக்கையின்படி கிவில்போயா நீர்த்தேக்கமானது வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தமிழர்களின் பூர்வீக கிராமமான வெடிவைத்த கல்லு கிராமத்துக்கு அண்மையாக வடக்கு கிழக்கு திசையாக மகாவலி அதிகார சபையினால் அமைக்கப்பட்டுள்ள மிக பாரிய நீர்த்தேக்கமாகும். மகாவலி அதிகார சபை தனது திட்ட அறிக்கையில் வெளிப்படையானதாகவே இந்த நீர்த்தேக்கத்தின் பயனாளிகள் 3200 சிங்கள குடும்பங்கள் என தெரிவித்தார். என்னை கைது செய்ய திட்டமா? சிஐடியின் அழைப்பு தொடர்பில் நாமல். கொழும்பிலுள்ள குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வருமாறு எனக்கு அழைப்பு விடுத்தமையானது ஜனவரியில் என்னை கைது செய்துள்ளதாக அமைச்சர் ஒருவர் ஏற்கனவே கூறியதன்படி முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையில் அங்கமாக இருக்கலாம் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு கடந்த திங்கட்கிழமை தனது தங்காலை வீட்டில் கையளிக்கப்பட்ட அழைப்பு கடிதம் தொடர்பாக நேற்று வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு கூறி, இலங்கைக்குள் தற்போது நிபா வைரஸ் நோய் பரவும் ஆபத்தில்லை. இலங்கைக்கு நிபா வைரஸ் நோய் பரவும் ஆபத்து தற்போது மிக குறைந்த மட்டத்தில் உள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் நிபுணர் டாக்டர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் நிபா வைரஸ் தொடர்பான நிலைமைகளை விளக்கி சுகாதார மற்றும் ஊடக அமைச்சகத்தின் செயலாளர் நிபுணர் டாக்டர் அனில் ஜெயசிங்க நேற்று வியாழக்கிழமை ஒரு செய்தி அறிப்பை வெளியிட்டுள்ளார். அறிக்கையின்படி இந்தியாவின் மேற்கு வங்காள மாநிலத்தில் சமீபத்தில் பல நிபா வைரஸ் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக சர்வதேச பயண கட்டுப்பாடுகளை விதிக்க உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கவில்லை. மேலும் இலங்கைக்கு நோய் பரவும் ஆபத்து தற்போது மிக குறைந்த மட்டத்தில் உள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிபா வைரஸ் நோய் என்பது முக்கியமாக விலங்குகளிடையே, குறிப்பாக
பல வௌவால்களிலேயே காணப்படும் ஒரு தொற்று நோயாகும். இந்த நோய் பாதிக்கப்பட்டுள்ள விலங்குகள் அல்லது பாதிக்கப்பட்ட பொருட்களுடன் நெருங்கிய தொடர்பு மூலம் மனிதர்களுக்கு அரிதாகவே பரவுகிறது என்று விளக்கினார். 2027 கல்வி மறுசீரமைப்பு வந்தாலும் 2026 6ஆம் தரத்தில் கற்கும் மாணவர்களையும் இணைப்போம். 6ஆம் தரத்தில் உள்ள கல்வி மறுசீரமைப்பை 2027ஆம் ஆண்டில் இருந்து ஆரம்பித்தாலும் 2026ஆம் ஆண்டில் 6ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களையும் புதிய கல்வி மறுசீரமைப்புடன் இணைத்தே பயணிப்போம் என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தின் அத்துலுக்கிரிய குணசேகர வித்தியாலயத்தில் நேற்று நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு தரம் 1க்கான புதிய கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்தல் மற்றும் தரம் 1க்கு பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளும் தேசிய நிகழ்வில் உரையாற்றும் போதே பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய இதனை தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு முக்கிய செய்தி. பிப்ரவரி 4 சுதந்திர தினத்தினை கருநாளாக அனுஷ்டிக்கும் போராட்டத்துக்கு ஆதரவு. மட்டக்களப்பில் சந்திப்பு. இலங்கையின் சுதந்திர தினத்தினை கருநாளாக அனுஷ்டிக்குமாறு விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைவாக ஆராயும் கூட்டம் மட்டக்களப்பில் நடைபெற்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் என்பன இணைந்து இந்த கூட்டத்தினை நடத்தியது. இந்த கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சிவில் சமூக அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள், மத தலைவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது எதிர்வரும் 4ஆம் திகதி மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் தொடர்பிலும் ஏற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதை தொடர்ந்து பல்கலைக்கழக மாணவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பும் இதிலே இடம்பெற்றது. இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவு. மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.